ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு திருப்பம் கிடைக்கும். இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. நான் உன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் செல்லமே. நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர், உன் மதிப்பு புரிந்தவர் மீது மிகவும் அன்பு செலுத்து. இன்று அன்பாக இருக்கின்றவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவமான வார்த்தைதான். எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும். அதை உன் மனமும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் அடைந்து விடுவாய். அதற்காக நான் எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ் என்று சொல்லவில்லை. அதிகமான அன்பை வைக்காதே என்றுதான் கூறுகிறேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது தேடி வரும் உன்னிடத்தில் தானாக. அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலையை விடு. மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து இந்த சாயப்பா பெருமளவில் ஆனந்தம் அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு தேவையானது எதுவென்று தெரிந்து அதை அள்ளி அள்ளி கொடுக்கத்தானே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னையே எண்ணியை வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளையே, உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலிலேயே நான் வாழ வைப்பேன். துயரம் என்பது உன்னை துரத்துவது. நீ ஓடும் வரை ஒரு முறை நீ ஓடிய இடத்திலிருந்து நின்று பார். அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை. என்ன சாயப்பா பின்னோக்கி செல்ல சொல்கிறார்கள் என்று கலங்குகிறாயா? நான் சொல்வதை கவனமாக கூர்ந்து கேள். பின்னாடி ஓர் அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே சொல். சென்றுதான் பாரேன். உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன். அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும், நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். ஆகையால் எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன் சாயப்பா நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. சில இடங்களில் உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயங்குகிறாயே. பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞானப்பாடம் கற்றுத்தருவேன். உன் பாவச் சுமையை நான் தாங்கி உனக்கு நல்வழி வகுப்பேன் என் செல்லமே. ஆனால் நீயோ என்னை சில இடங்களில் நம்ப மறுக்கிறாய். என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய். நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும். இதை அறிந்து நடந்தால் ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு. இருளை தேடி போய்விடாதே. நான் உனக்கு அதை அறிய வைப்பேன். உன்னுள் இருக்கும் திறமையை உனக்கு நான் உணர்த்துவேன். சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே. நீ என்னுடைய சொல்ல பிள்ளை. உன்னை ஒதுக்கும் இடத்திலும், நீ உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யார் என்று
யாருக்கும் நிரூபிக்க அவசியமே இல்லை என் செல்லமே. நீ மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும். எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான். எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு சாயப்பாவே சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் இந்த சாயப்பாவின் கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழலிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன் துயரங்கள், கடன் சுமைகள், அகந்தை, கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் என் செல்லமே. அதே நேரத்தில் எதையும் சாதிக்கும் மனமும் நிலையான நின்று ஜெயிக்கும் உறுதியும் உன்னிடம் இருக்கிறது. பிறகு துரோகம் செய்தால் பாவம் என்றும் உணர்கிறாய். இந்த உணர்வுகளே உன் பிறவிக் கடனை குறைக்கச் செய்யும். சற்றும் அயர்ந்து விடாமல் உழைக்கும் உன் சுறுசுறுப்பும் உன்னுடைய நேர்மையும் உனக்கு நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளித்தரும். உன் உழைப்பிற்கு நிலையான மனதிற்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என் செல்லமே. யார் ஒருவன் உழைப்பினாலேயே நீ வாழவில்லை. உன் கடுமையான உழைப்பினால்தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை நீ புரிந்து கொள். இதனுடன் எதுவும் நின்றோ முடிந்தோ விடாது. வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கும். உனக்கென்று நிம்மதியான வாழ்வு மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். என்றும் துவண்டு விடாதே. உன் மனம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் விரக்தி அடையக்கூடாது. யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை. சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையானது என்று நினைத்துக்கொள். சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும். இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது என் செல்லமே. இதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். உன் நிலைமை மாபெரும் உயரத்தை அடையும். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போய்விட்டது. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும். அதனால்தான் இந்த சாயப்பா உனக்காக வந்து நல்லதொரு வார்த்தைகளை உனக்கு நான் செவியில் சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாளை நிச்சயமாக தரப்போகிறேன் என் செல்லமே. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதையும் நிம்மதியாக இரு. இன்று தூங்குவதற்கு முன் சாயி சாயி என்று என்னுடைய மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல் என் செல்லமே. உனக்கான நிம்மதியான தூக்கம், நல்லதொரு விடியல் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரும். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.